சரி, இப்போ நெய்வ் பேஸ் அல்காரிதம் அப்படிங்கிறது என்ன? இதுக்கு ஜெனரேட்டிவ் மாடல் இது ஒரு ஜெனரேட்டிவ் மாடல் அல்காரிதம். இதனுடைய ஜெனரேட்டிவ் மாடல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா தெளிவாக இருந்துருவோம். x1 y1 xn ym அதே டேட்டா செட் தான் நம்மக்கிட்ட இருக்கு. x எல்லாம் ஃபீச்சர்ஸ் RDயில் இருக்கு, y எல்லாம் வந்து லேபிள்ஸ் 0 or 1 இருக்கு. இப்போ இந்த ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்ம ஜெனரல் செட்டப். இந்த ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. இதுல வந்து என்ன அப்படின்னா, இந்த xi RDயில் இருக்காது. இந்த அல்காரிதமை பொறுத்த வரைக்கும் இந்த xi வந்து என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, இது வந்து பைனரி டேட்டா செட்டாக இருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, டி ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு ஃபீச்சருடைய வேல்யூவும் 0வா இருக்கலாம், இல்லை 1ஆ இருக்கலாம். இந்த ரெண்டு வேல்யூ தான் இருக்க முடியும். இது வரைக்கும் நம்ம பார்த்த அல்காரிதம்ஸ் எல்லாம் xi வந்து ரியல் வேல்யூஸாக இருக்கலாம். இந்த அல்காரிதமில் வந்து xi வந்து 0வாவோ 1ஆவோ இருக்கலாம். இது எந்த மாதிரி எக்ஸாம்பிளில் இப்படி இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஸ்பேம் கிளாசிஃபிகேஷன். இமெயிலை வந்து ஸ்பேமா இல்லை நான் ஸ்பேமா அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணோம். தேவையான இமெயிலா தேவையற்ற இமெயிலான்னு கிளாஸிஃபை பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு இமெயில் இருக்கு. நம்ம வந்து முன்னாடியே பார்த்துருக்கோம் இமெயிலை வந்து எப்படி ஃபீச்சராக மாற்றுவது அப்படின்னு. இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த இமெயிலை எப்படி ஃபீச்சராக மாற்ற போகிறேன் அப்படின்னா, வேர்ட் 1 வேர்ட் 2 அப்படின்னு ஒரு டிக்ஷனரி எடுத்துட்டு அந்த டிக்ஷனரியில் இருக்கிற வேர்டெல்லாம் எழுதிக்க போகிறோம். வேர்ட் 10,000 வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இமெயிலில் இந்த வேர்டு இருந்ததா இல்லையா அப்படிங்கிறத நோட் பண்ண போகிறேன். எத்தனை முறை இருந்ததுன்றதை நோட் பண்ணல, இருக்கா இல்லையாங்கிறத மட்டும் நோட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 1001000 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா 1 இருந்ததுன்னா இந்த இமெயிலில் இந்த வேர்டு இருக்கிறது, 0னா இந்த இமெயிலில் இந்த வேர்டு இல்லை அப்படின்றத குறிக்கிறேன். அப்போ என்னுடைய ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கும்? 0 1 மட்டும்தான் இருக்க முடியும். அண்ட் டி ஃபீச்சர்ஸ் இருக்கு. இங்க டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டிக்ஷனரியில் எத்தனை வார்த்தைகள் இருக்கு, எத்தனை வேர்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் டி. ஸோ இதுதான் என்னுடைய செட்டப்பு. ஸோ இந்த மாதிரி செட்டப்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய அல்காரிதம் நிறைய அல்காரிதம் யூஸ் பண்ணலாம். ஒரு அல்காரிதம் பேர் நெய்வ் பேஸ், ரொம்ப பாப்புலரான அல்காரிதம். இது என்ன நெய்வ், என்ன பேஸ் அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். பட் முதல்ல வந்து என்ன செட்டப் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இது வந்து ஒரு ஜெனரேட்டிவ் மாடல் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா என்ன? இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? ஜெனரேட்டிவ் மாடல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம ஒரு ஜெனரேட்டிவ் மாடலை அஸ்யூம் செய்கிறோம் அப்படின்னா, நம்ம கையில் இருக்கிற டேட்டா பாயிண்ட்ஸ் எப்படி வந்தது அப்படின்றதுக்கு நம்ம ஒரு கதை சொல்ல வேண்டும். அதுதான் ஜெனரேட்டிவ் மாடல். ஒரு ப்ராபபிலிஸ்டிக் கதை சொல்ல வேண்டும். அந்த கதை வந்து ஒவ்வொரு அல்காரிதமுக்கும் வேற வேற மாதிரி கதைகளை நம்ம அஸ்யூம் பண்ணிப்போம். இந்த நெய்வ் பேஸ் அல்காரிதத்தோட கதை என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கதைனா என்ன அப்படின்னா, இப்போ இதுதான் அதுக்கு அர்த்தம். ஸோ ஜெனரேட்டிவ் மாடல், இதை வந்து ஜெனரேட்டிவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டா பாயிண்ட்ஸ் எப்படி வந்தது அப்படிங்கிறத இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஜெனரேட்டிவ் மாடலில் வந்து நம்ம என்ன மாடல் பண்ணணும் அப்படின்னா, P of x, y இதை மாடல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸும் ஒய்யும், அதாவது நம்ம கிட்ட ஒரு டேட்டா பாயிண்ட் இருக்கு, எக்ஸ் கமா ஒய் வந்திருக்கு அப்படின்னா, எக்ஸ் கமா ஒய்னா இந்த ஃபீச்சர்ஸ், இந்த லேபிள் நம்ம கையில பார்த்துட்டோம் அப்படின்னா, இது எப்படி வந்தது, என்ன கதை மூலமாக இது வந்தது அப்படிங்கிறத இப்போ ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஸோ அதாவது இதுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கு, எக்ஸ் கமா ஒய்க்கு ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கு. இந்த ப்ராபபிலிட்டியை எப்படி எழுதலாம்னா, ப்ராபபிலிட்டியோடைய சிம்பிள் ரூல் படி எப்படி எழுதலாம்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய் இன்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிவன் ஒய் இப்படி எழுதலாம். அதாவது எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து, எக்ஸ் ஒரு வேல்யூ எடுக்குது, ஒய் ஒரு வேல்யூ எடுக்குது, இது ரெண்டும் சேர்ந்து எடுக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி, அதனுடைய சான்ஸ் வந்து என்ன அப்படின்னா, அதை வந்து முதல்ல ஒய் அந்த வேல்யூ எடுக்கக்கூடிய சான்ஸ் மல்டிப்ளைடு பை எக்ஸ் கிவன் ஒய் இந்த வேல்யூ எடுத்துக்கொண்ட பிறகு எக்ஸ் இந்த வேல்யூ எடுக்கக்கூடிய சான்ஸை மல்டிப்ளை பண்ணால் வர்றது தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய். இது ஸ்டாண்டர்ட் ப்ராபபிலிட்டியோடைய ஒரு விதி, ஒரு லா. இப்போ இதை ஞாபகம் வச்சுப்போம். இப்போ நம்ம இந்த ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத முதல்ல சொல்கிறோம். இந்த ஸ்டோரியில் 2 ஸ்டெப் இருக்கு. ஸோ ஸ்டெப் 1,
முதல் ஸ்டெப்பில் ஜெனரேட் லேபிள். ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ என்ன ஸ்டோரி சொல்ல போகிறோம் அப்படின்னா ஜெனரேட்டிவ் ஸ்டோரி ஃபார் அ சிங்கிள் டேட்டா பாயிண்ட். அதாவது நம்ம கிட்ட 10,000 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கலாம், ஆனால் அதில் ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்டும் எப்படி உருவானது அப்படிங்கிறதுக்கான கதையை இப்போ சொல்லிட்டு இருக்கேன். இதில் 2 ஸ்டெப் இருக்குது இந்த கதையில். முதல் ஸ்டெப் என்னென்னா லேபிளை ஜென்ரேட் பண்ணணும். லேபிளை எப்படி ஜென்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா லேபிள் வந்து ஐன்னு வச்சுப்போம். ஐஎத் டேட்டா பாயிண்ட், அதாவது 1லேருந்து ஐ வந்து 1லேருந்து 10,000 வரை இருக்கலாம், ஏதோ ஒரு டேட்டா பாயிண்ட். ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்டுக்கும் இதே கதை தான். ஐ எப்படி ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுவோம்னா டாஸ் அ காயின் வித் ப்ராபபிலிட்டி பி அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது என்னன்னா ஒரு காயின் இருக்கு. ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து டேட்டா கொடுக்க போறேன். இந்த டேட்டாவை கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் எப்படி இந்த டேட்டாவை கொடுக்க போறேன் அப்படின்னா என்கிட்ட ஒரு காயின் இருக்கு. அந்த காயினை நான் டாஸ் பண்ண போறேன். அந்த காயின் வந்து ஹெட்ஸ் விழுந்தது அப்படின்னா நான் ஒய்ஐ வந்து முதல்ல உங்ககிட்ட ஒய்ஐ வந்து 1 அப்படின்னு சொல்லிடுவேன். இன்னொன்று எக்ஸ் என்னன்னே சொல்லலை, ஒய்ஐ மட்டும் 1 அப்படின்னு சொல்லிடுறேன். ஐஎத் டேட்டா பாயிண்ட்டுக்கான லேபிள் வந்து 1 அப்படின்னு சொல்லிடுறேன். அதே மாதிரி நான் காயின் டாஸ் பண்ணி டெய்ல் விழுந்தது அப்படின்னா ஒய்ஐ வந்து 0 அப்படின்னு சொல்லிடுவேன். சரிங்களா? இதுதான் முதல் ஸ்டெப். அதாவது லேபிளை எப்படி ஜென்ரேட் பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு காயின் இருக்கு. அந்த காயினை டாஸ் பண்ணி இந்த லேபிளை ஜென்ரேட் பண்ணணும். ஸோ பேசிக்கலி ஒரு காயின் இருக்கு, அந்த காயினுக்கு ஒரு பி அப்படின்னு ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கு. இந்த பி வந்து வேல்யூ வந்து 0லேருந்து 1க்குள்ள என்னவா வேணா இருக்கலாம். ஸோ பி வந்து 0.5 இருந்ததுன்னா லேபிள் வந்து 1 வரத்துக்கும் 0 வரத்துக்கும் ப்ராபபிலிட்டி வந்து சேம். ஆனால் 0.8 இருந்ததுன்னா 80% சான்ஸோட நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய லேபிள் வந்து 1 இருக்கும். 20% சான்ஸ் வந்து நான் கொடுக்கக்கூடிய லேபிள் வந்து 0 இருக்கும். இதுதான், இப்படி தான் லேபிளை ஜென்ரேட் பண்ண போறேன். இப்போ ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 வந்து லேபிளை ஜெனரேட் பண்ணியாச்சு. இப்போ ஜெனரேட் ஃபீச்சர் given லேபிள். அப்படின்னா என்ன அப்படின்னா முதல்ல இந்த லேபிளை ஜென்ரேட் பண்ண இந்த காயினை யூஸ் பண்ணேன். பீன்ற காயினை டாஸ் பண்ணேன். இது வந்து 1 விழலாம் இல்லை 0 விழலாம். இப்போ 1 விழுது அப்படின்னு வச்சுக்கோ. இந்த கேஸை முதல்ல பார்க்கலாம். உங்ககிட்ட லேபிள் வந்து 1 அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு ஃபீச்சர் கொடுக்கணும். ஃபீச்சர் என்ன, உங்களுக்கு என்ன டேட்டா செட்டில் வந்து ஃபீச்சரும் இருக்குது லேபிளும் இருக்குது. லேபிளை கொடுத்து விட்டேன். அந்த லேபிளுக்கான ஃபீச்சர் என்ன அப்படின்றத கொடுக்க போகிறேன். அதை எப்படி சொல்ல போகிறேன் அப்படின்னா இது 1 விழுந்ததுன்னா இப்போ வந்து நம்ம உதாரணத்திற்கு நம்மளுடைய டேட்டா டைமென்ஷன் வந்து 3 அப்படி 3ன்னு வச்சுக்கோங்க. நம்ம டிக்ஷனரியிலேயே 3 வேர்டு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 விழுந்ததுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நான் வந்து ஒரு ஸ்பேம் இமெயிலை ஜெனரேட் பண்ண போறேன் அப்படின்னு அர்த்தம். 0 விழுந்ததுன்னா நான் ஸ்பேம் இமெயிலை ஜெனரேட் பண்ண போறேன் அப்படின்றது அர்த்தம். இந்த ஸ்பேம் இமெயிலை எப்படி ஜெனரேட் பண்ண போறேன் அப்படின்னா இப்போ உதாரணத்திற்கு டி வந்து 3 அப்படின்னு வச்சுக்கோங்க. 3ன்னா நம்மளுடைய இமெயிலில் வந்து எப்படியெல்லாம் இருக்கலாம், எத்தனை வகையான இமெயில்கள் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? 3 வேர்டு தான் இருக்குது டிக்ஷனரியிலன்னு வச்சுப்போம். எத்தனை வகையான இமெயில்கள் இருக்க முடியும்? ஸோ இமெயிலோடைய பாசிபிலிட்டிஸ் என்ன? ஸோ வந்து வேர்டு 1, வேர்டு 2, வேர்டு 3. என்கிட்ட இருக்கிற இமெயில் ஒரு விதமான இமெயிலில் வேர்டு 1 இருக்கு, வேர்டு 2ம் வேர்டு 3யும் இல்லை. இன்னொரு இமெயிலில் வேர்டு 2 மட்டும் இருக்கு, இன்னொரு இமெயிலில் வேர்டு 3 மட்டும் இருக்கு. இன்னொரு இமெயிலில் முதல் 2 வேர்டு இருக்கலாம், இன்னொரு இமெயிலில் 1ம் 3ஆவதும் இருக்கலாம், இல்லை இப்படி இருக்கலாம், இல்லை எல்லா வேர்டுமே இருக்கலாம், இல்லை எந்த வேர்டுமே இல்லாமல் ஒரு எம்டி இமெயிலாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் என்னுடைய பாசிபிள் இமெயில்ஸ். ஏன்னா நான் எப்படி சொல்லிட்டேன்னா எந்த இமெயிலை கொடுத்தாலும் என் டிக்ஷனரியில் இருக்கிற வேர்ட்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வச்சு தான் என்னுடைய ஃபீச்சரை ஜென்ரேட் பண்ண போகிறேன். அப்போ என்கிட்ட டிக்ஷனரியிலேயே 3 வேர்டு தான் இருக்குது அப்படின்னா மொத்தம் எத்தனை வகையான இமெயில்கள் இருக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது வந்து முதல் வேர்டுக்கு 2 வகை இருக்கலாம். அந்த வேர்டு இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ 2 பாசிபிலிட்டி. வேர்டு 2ம் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம், அதுக்கும் 2 பாசிபிலிட்டி. வேர்டு 3ம் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம், அதுக்கும் 2 பாசிபிலிட்டி. அப்போ 2 × 2 × 2 மொத்தம் 8 வகையான இமெயில்கள் மட்டுமே இருக்க முடியும். ஸோ இப்போ இந்த 8 வகையான இமெயில்களில் நான் ஒரு இமெயிலை செலக்ட் பண்ணணும் இல்லைங்களா? அப்போ இந்த இமெயில் எந்த இமெயில் அப்படின்றத செலக்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு
8 சைடு இருக்கிற ஒரு டைஸ் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. டைஸ்னா யூஸ்வலி 6 சைடு இருக்கும், பட் இந்த டைஸில் ஸ்பெஷல் டைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். 8 சைடு இருக்கிற ஒரு டைஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த டைஸ் வந்து எப்படின்னா அந்த டைஸை உருட்டுறேன், அது 1லேருந்து 8க்குள்ளே ஏதோ ஒரு நம்பர் விழும். அது 1 விழுந்ததுன்னா நான் இந்த இமெயில் தான் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். அந்த டைஸை உருட்டி 2 விழுந்ததுன்னா 2வது இமெயில் தான் என்னுடைய இமெயில்னு சொல்லுவேன். 8 விழுந்ததுன்னா கடைசி இமெயில் தான் என்னுடைய இமெயில்னு சொல்லுவேன். 1 2 ஒவ்வொரு இமெயிலுக்கும் ஒரு நம்பரை கொடுத்து விட்டு ஒரு டைஸை உருட்ட போகிறேன். அந்த டைஸ் என்ன நம்பர் விழுந்தது அப்படின்னா அந்த நம்பருக்கு கரஸ்பாண்டிங் இமெயில் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு லேபிளை கொடுத்துட்டேன். லேபிளை கொடுத்ததுக்கப்புறம் இந்த எந்த இமெயில் அப்படின்றதையும் கொடுக்கணும், ஃபீச்சரையும் கொடுக்கணும். அந்த ஃபீச்சரை கொடுக்கறதுக்கு ஒரு டைஸை உருட்ட போகிறேன். அந்த டைஸுக்கு 8 ஃபேஸ் இருக்கிற ஒரு டைஸை உருட்ட போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து 8 ஃபேஸ்ட் டைஸ். இதை உருட்டி உங்ககிட்ட கொடுப்பேன். ஸோ இப்போ வந்து இந்த டைஸ் வந்து யூஸ்வலாக நம்ம கிட்ட இருக்கிற டைஸில் வந்து எல்லா ஃபேஸுக்கும் ப்ராபபிலிட்டி வந்து சேமாக இருக்கும். ஒரு டைஸை உருட்டணும்னா 1 வரதுக்கான சான்ஸும் 5 வரதுக்கான சான்ஸும் சேமாக தான் இருக்கும். ஆனால் இந்த டைஸில் வந்து சேமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ ஸ்பேம் இமெயில் தான் ஜென்ரேட் பண்ண போகிறேன்னு முடிவு பண்ணிட்டேன்னா எல்லா வார்த்தைகளுக்கும் எல்லா இமெயில்களும் ஈக்குவலி லைக்லியாக இருக்காது. அதாவது சில வார்த்தைகள் இருக்கிற இமெயிலுக்கு சான்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸ்பேம்னா லாட்ரி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்ததுன்னா அந்த இமெயிலுக்கு சான்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அதே வந்து டாலர் இல்லை மணி இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்கிற இமெயில்களுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ வந்து இந்த டைஸோடைய ப்ராபபிலிட்டிஸ் ஆஃப் எல்லா ஃபேஸோடைய ப்ராபபிலிட்டியும் எல்லா முகங்களும் ஒரே ப்ராபபிலிட்டியில் இருக்காது. அப்போது இதை வந்து நம்ம எப்படி மாடல் பண்ணலான்னா இது ஒவ்வொன்றுத்துக்கும் P1 P2 P3 P8 8 ஃபேஸ்ட் டைஸ். ஏன்னா 8 பாசிபிலிட்டி இருக்குது நமக்கு இமெயில்களுக்கு. ஸோ அப்போ P1 P2 P3 P8 வரைக்கும் இருக்கலாம். 1 1 1ன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த 1 வந்து இது ஸ்பேமுக்கான டைஸ் அப்படின்றத குறிக்கிறதுக்காக. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேல்யூ வந்து 0.1 0.1 0.2 0.2 0.1 7 0.2 0.05 0.05 1 2 3 4 5 6 7 8. ஸோ இப்படி ஒரு டைஸ் இருக்கலாம். ஸோ இந்த டைஸோடைய ப்ராபபிலிட்டிலாம் கூட்டினா 1 வரணும். ஏன்னா வந்து ஏதோ ஒரு ஃபேஸ் விழுந்தாகணும். அப்படி இந்த ப்ராபபிலிட்டிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இது வந்து 100 அப்படிங்கிற இமெயிலை இந்த ஃபீச்சரை ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி, இது 010ன்றதை ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி, அண்ட் இது வந்து 000 ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி. இப்போ நான் இந்த மாதிரி ஒரு டைஸை உருட்டினேன் அப்படின்னா இந்த ப்ராபபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வந்து ஏதோ ஒரு ஃபேஸ் வெளியே வரப்போகுது. அந்த ஃபேஸ் என்ன அப்படிங்கிறத, அதுக்கான கரஸ்பாண்டிங் இமெயில் என்ன அப்படிங்கிறது, ஃபீச்சர் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். புரிஞ்சுதுங்களா? ஸோ 2 ஸ்டெப்பு ப்ராசஸ். முதல்ல வந்து ஒரு காயினை டாஸ் செய்தேன். காயினை டாஸ் செய்து ஸ்பேம் இமெயில் ஜென்ரேட் பண்ண போகிறேன்னா இல்லை நாட் ஸ்பேம் இமெயில் ஜென்ரேட் பண்ண போகிறேன்னா அப்படின்றத முடிவு பண்ணேன். அது வந்து இந்த கேஸில் வந்து ஸ்பேம் இமெயில் ஜென்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்துருச்சுன்னா லேபிள் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். லேபிள் வந்து ஸ்பேம், ஒய் வந்து 1. இப்போ எக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த டைஸை உருட்டுறேன். இந்த டைஸ் வந்து 8 ஃபேஸ்டு டைஸ். ஏன் 8 அப்படின்னா நம்மக்கிட்ட 3 வேர்டு தான் இருக்குது. 3 வேர்டுக்கு 8 பாசிபிள் இமெயில் தான் இருக்க முடியும். அப்போ எந்த இமெயில்னு முடிவு பண்ணுறதுக்கு இந்த டைஸை உருட்டுறேன். இந்த டைஸுக்கு ஒவ்வொரு ஃபேஸுக்கும் வேறு ப்ராபபிலிட்டி இருக்கும். இந்த ப்ராபபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபேஸ் விழுது. அந்த ஃபேஸுக்கான ஃபீச்சரை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ இப்படி வந்து இப்போ ஒரு டேட்டா ஜென்ரேட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த டேட்டா பாயிண்ட் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா இதே ப்ரொசீஜரை நான் திரும்ப ஃபாலோ பண்ண போகிறேன். அதாவது இப்படிதான் வந்திருக்கும் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். நம்மக்கிட்ட நம்ம இதை பண்ண போகிறதில்ல. இந்த ப்ரொசீஜரை நம்ம பண்ண போகிறதில்ல. நம்மக்கிட்ட இருக்கிறது டேட்டா செட்டு தான். நம்ம என்ன அசியூம் பண்ண போகிறோம்னா நம்ம கையில் இருக்கிற டேட்டா செட் எப்படி வந்தது, உங்ககிட்ட இருக்கிற டேட்டா செட் எப்படி வந்தது அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு கதையை உருவாக்குகிறீர்கள். அந்த கதைப்படி நான் இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ செய்து உங்களுக்கு அந்த ஒவ்வொரு டேட்டா பாயிண்டாக கொடுக்குறேன்.
அந்த கதை என்ன அப்படின்னா முதல்ல காயின் டாஸ் பண்ண போறேன். இப்போ திரும்ப ஒரு ரெண்டாவது டேட்டா பாயிண்ட் ஜென்ரேட் பண்ண காயின் டாஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. அதே காயினை தான் திரும்ப டாஸ் செய்ய போறேன். ஒரே காயின் தான் இருக்கு, அந்த காயினை எடுத்து திரும்ப டாஸ் செய்யறேன். இந்த முறை அந்த காயின் வந்து 0 விழுந்துருது, டெய்ல்ஸ் விழுந்துருது அப்படின்னா நான் இப்போ உங்களுக்கு ஒரு நான் ஸ்பேம் இமெயிலை கொடுக்க போகிறேன். அப்பனா லேபிள் வந்து 0. இந்த லேபிளை முதல்ல கொடுத்துருவேன் 0ன்னு. ரெண்டாவது டேட்டா பாயிண்டோடைய லேபிள் வந்து 0ன்னு நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. இப்போ ரெண்டாவது டேட்டா பாயிண்டோடைய ஃபீச்சர் என்ன அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்போ ஃபீச்சருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்பேமுடைய டைஸை நம்ம யூஸ் பண்ண முடியாது. இந்த நான் ஸ்பேமுக்கு இன்னொரு டைஸ் இருக்கு. இப்போ இதற்குன்னு ஒரு டைஸ் இருக்கும், இந்த டைஸுக்கும் 8 ஃபேஸ் இருக்கும். ஏன் இதற்கு வேற டைஸ் இருக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, ஏன்னா ஸ்பேம் இமெயில்களுக்கு சில வார்த்தைகள் இருக்கிற இமெயில்ஸுக்கு வந்து ஸ்பேம் டைஸுக்கு ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கலாம். ஆனா அதே வார்த்தைகள் லாட்ரி, மணி அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் இருக்கக்கூடிய இமெயில்களுக்கு நாட் ஸ்பேம் டைஸுக்கு வேல்யூ வந்து கம்மியா இருக்கலாம். ஸோ இது ரெண்டும் வேற வேற டைஸ், கண்டிப்பா வேற வேற டைஸா இருக்கணும். அப்போ இதை உருட்டினா இந்த லாட்ரி மணி, நான் ஸ்பேம் டைஸை உருட்டினா லாட்ரி மணி எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஆனா ஸ்பேமை உருட்டினா லாட்ரி மணி எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த இமெயில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கலாம் இல்லையா? அதனால இதை மாடல் பண்ண இன்னொரு டைஸ் நமக்கு தேவைப்படுது. இந்த டைஸுக்கு 8 ஃபேஸ் இருக்கு. இதனுடைய ப்ராபபிலிட்டியும் P1, P2, P8 வரைக்கும் இருக்கும். ஆனா வந்து இதெல்லாம் வேற வேல்யூஸ். இது வந்து P1 0, P2 0, P8 0 வரைக்கும் இருக்கலாம். இது வந்து ஏன்னா இது வந்து வேற ஒரு டைஸ். இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்டும் இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ செய்து தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத நம்ம வந்து அசியூம் பண்றோம். இப்படிதான் வந்தது அப்படின்னு நமக்கு தெரியறதுக்கான வாய்ப்பே இல்லை. இப்படி வந்திருந்தால் என்னெல்லாம் இப்போ நமக்கு இந்த ப்ரொசீஜர்ல நமக்கு என்னெல்லாம் தெரியாது அப்படின்னா, இந்த ப்ரொசீஜரை நீங்க இப்போ பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேல்யூலாம் தேவைப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன வேல்யூலாம் என்னெல்லாம் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு கேட்குறீங்கன்னு அர்த்தம். அதாவது இந்த ப்ரொசீஜரை நான் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு டேட்டா செட்டை மட்டும் கொடுத்துட்டேன். இப்போ நீங்களே இதை ஃபாலோ செய்ய வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ரொசீஜரில் சில வேல்யூக்கள்லாம் தெரியணும். என்ன வேல்யூலாம் தெரியணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன தெரியணும் அப்படின்னா, என்னுடைய காயினுடைய பயஸ் என்ன, என்னுடைய காயின் ஹெட்டாக விழக்கூடிய ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அப்போதான் நீங்களும் அந்த மாதிரி ஒரு காயினை உருவாக்க முடியும் இல்லைங்களா? அப்போ அது வந்து ஒரு பேராமீட்டர், பி அப்படிங்கிற பேராமீட்டர். அடுத்து உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இப்போ நீங்களே அந்த காயினை டாஸ் பண்ணீங்கன்னா அது வந்து ஹெட் விழுந்துருச்சு அப்படின்னா, அடுத்து உங்களுக்கு ஸ்பேம் இமெயில் ஜென்ரேட் செய்யணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த டைஸ் உடைய ப்ராபபிலிட்டிஸ் தேவைப்படும் இல்லையா? இந்த டைஸ் உடைய ப்ராபபிலிட்டிஸ் என்ன அப்படின்னா, இந்த 2 டைஸ் இருக்கு. ஒவ்வொரு டைஸுக்கும் 8 ஃபேஸ் இருக்கு. அப்போ இந்த டைஸ் 1 இது வந்து காயின், இது டைஸ் 1, அதே மாதிரி டைஸ் 2. இந்த டைஸ் உடைய வேல்யூஸும் உங்களுக்கு தேவை. ஏன்னா நமக்கு யாருமே இந்த ப்ராபபிலிட்டிஸ் உங்களுக்கு சொல்ல போறது இல்லை. உங்ககிட்ட இருக்கிறது டேட்டா மட்டும்தான். இந்த டேட்டாவை வைத்துக்கொண்டு இந்த ப்ராபபிலிட்டிஸை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களாலேயே புதுசாக டேட்டா பாயிண்ட்ஸை ஜென்ரேட் பண்ண முடியும். அதை தவிர புதுசாக ஒரு டேட்டா பாயிண்ட் வந்து அது என்னன்னு ப்ரெடிக்ட் பண்ணக்கூடவும் முடியும். அது எப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். பட் உங்க நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் கத்துக்கிறது தான். டேட்டால இருந்து இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் எப்படியாவது கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சு போயிடுது. ஸோ இதெல்லாம் சரி. இப்போ வந்து டேட்டா இருக்கு, இப்படித்தான் வந்ததுன்னு ஒரு கதையை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த கதையில வந்து சில பேராமீட்டர்ஸ்லாம் இருக்கு. அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த கதை ஒரு நல்ல கதையா இல்லையா, இந்த சென்ஸ் இந்த கதையில இருக்கிற பேராமீட்டர்ஸ் எல்லாம் நம்மளால லேர்ன் பண்ண முடியுமா, கத்துக்க முடியுமா, டேட்டால இருந்து கத்துக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, முதல் கேள்வி என்ன கேட்கணும்னா, எத்தனை பேராமீட்டர்ஸ், எத்தனை நம்பர் நமக்கு தெரியல இந்த கதையில அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கணும். இந்த எக்ஸாம்பிள்ல எத்தனை நம்பர்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் காயினோடைய ப்ராபபிலிட்டி என்ன நமக்கு தெரியாது, அது ஒரு நம்பர். அடுத்து என்ன அப்படின்னா, இந்த டைஸோடைய எந்த ப்ராபபிலிட்டியுமே நமக்கு தெரியாது, அதுவும் நம்ம டேட்டால இருந்து தான் கத்துக்கணும். எத்தனை நம்பர் இருக்கு அப்படின்னா 8 அப்படின்னு போட்டிருக்கேன். 8 ஏன் போட்டேன்னா, நம்ம வந்து நம்ம டிக்ஷனரியில 3 வார்த்தைகள் இருக்கு அப்படின்னு அசியூம் பண்ண சிம்பிள் கேஸ்ல 8 நம்பர் தேவைப்பட்டது. இப்போ வந்து 3க்கு பதிலாக 10 வார்த்தைகள் இருக்கு, இல்ல 1000 வார்த்தைகள் இருக்கு, 10,000 வார்த்தைகள் இருக்கு
இன் ஜென்ரல் டி வார்த்தைகள் இருக்கு அப்படின்னா, டி வேர்ட்ஸ் நம்மளுடைய டிக்ஷனரியில இருந்தது அப்படின்னா எத்தனை பேராமீட்டர்ஸ் இருக்கும் இந்த டைஸில் அப்படின்ற கேள்வி வருது. ஸோ ஒவ்வொரு வார்த்தையும் இருக்கலாம், இல்லாமல் போகலாம் அவங்க இமெயிலில். அப்போ ஒவ்வொரு வார்த்தைக்கும் 2 ஸ்டேட் இருக்கு, 0, 1 2 ஸ்டேட் இருக்கு, டி வார்த்தைகள் இருக்கு. அப்போ மொத்தம் எத்தனை பாசிபிள் இமெயில்ஸ் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி நீங்கள் எழுதி பார்க்கறத விட யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டுபிடிச்சிருவீங்க. மொத்தமாக 2d பாசிபிள் பேராமீட்டர்ஸ் இருக்கு. அத்தனை இமெயில்கள் வரக்கூடும், அத்தனை ப்ராபபிலிட்டிஸ் உங்களுக்கு தேவை. இது வந்து ஒரு டைஸுக்கு. இதே மாதிரி இன்னொரு டைஸுக்கும் இருக்கு, அதுவும் 2d. ஸோ இத்தனை பேராமீட்டர்கள் உங்களுக்கு வந்து டேட்டால இருந்து நீங்க லேர்ன் பண்ணணும். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த கதையில் இந்த கதையை நம்ம அசியூம் பண்ணோம்னா உடனே நம்ம வந்து ஒரு பிரச்சனையில சிக்கிறோம். அது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத்தனை பேராமீட்டர்ஸ் நம்ம வந்து லேர்ன் பண்றது டேட்டால இருந்து ரொம்ப கடினமான விஷயம். ஏன் இத்தனை பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்றேன்னா, ஏன் இது 8 இது 1 மொத்தம் 19 பேராமீட்டர்ஸ், 16 17 பேராமீட்டர் தானே, இதுல என்ன கஷ்டம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, டி வந்து அதாவது எத்தனை வார்த்தைகள் நம்ம டிக்ஷனரியில் இருக்குன்றது 3ஆ இருக்குமே, ஆனால் இது வந்து ரொம்ப கஷ்டம் இல்லை. இது சமாளிக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் தான். ஏன்னா 8 1 மொத்தம் 17 தான். ஆனால் டி இப்போ 3லிருந்து 10, உங்க டிக்ஷனரியில் 10 வார்த்தைகள் கூடவா இருக்காது, 10 அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா உடனே இந்த கேள்வி வந்து 17லிருந்து 1025 மாறுது. இன்ஃபேக்ட் 1024 1 மொத்தம் 2049 பேராமீட்டர்ஸ் ஆயிடும். இந்த 10லிருந்து 20 ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பொனென்ஷியலா ஃபாஸ்டா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். உங்களுக்கு எத்தனை பேராமீட்டர்ஸ் உங்களுக்கு லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த நம்பர்ஸ் எல்லாம் தெரியாட்டி நம்மளால இந்த கதையை நம்ம புதுசா டேட்டாவை நம்மளால ஜென்ரேட் பண்ணவே முடியாது. அப்ப எல்லா நம்பர்ஸும் நமக்கு தேவை. இத்தனை நம்மளுடைய கதையில வந்து நம்ம இப்ப என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ரொம்ப அதிகமான பேராமீட்டர்ஸே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ 2d அப்படிங்கிறது மிக அதிகம். ஏன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் டிக்ஷனரியில் உங்களுக்கு வந்து 10,000 வார்த்தைகள் இருக்கலாம். 10,000 வார்த்தைகளே 10,000 பேராமீட்டர்ஸ்னா கூட கண்டுபிடிச்சிடலாமே தவிர 2/10,000 அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மிக மிக பெரிய நம்பர். ஸோ அத்தனை பேராமீட்டர்ஸையும் நம்மளால லேர்ன் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த கதை கரெக்டா தப்பாங்கிறது அடுத்த கேள்வி. ஆனா இந்த கதை உண்மை என்று நாம் நம்பினோமே ஆனால், அதாவது நம்ம டேட்டாவை ஜெனரேட் செய்ய இந்த கதை உண்மைன்னு நம்பினோமே ஆனால், இதற்கான பேராமீட்டர்ஸை லேர்ன் பண்ற சக்தி நம்ம கிட்ட இல்லை. ஏன்னா பேராமீட்டர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, கதையை மாற்ற வேண்டும். கதையை கொஞ்சமா மாத்தி நம்ம பேராமீட்டர்ஸை குறைக்க வேண்டும். குறைத்து விட்டோமானால் அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த லேர்ன் பண்றது வந்து கொஞ்சம் ஈஸியா போயிடும். ஸோ எப்படி குறைக்கிறது அப்படின்னு இப்போ அடுத்த கேள்வி கேட்கலாம். அதை அடுத்து பார்க்கலாம்.